கிளிக்கு கோவப்பழம் கொடுத்தா பிள்ளை கணக்காக பேசுன்னு சொல்லி அன்னைக்கு பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கோவை பழம் மட்டும் இல்லைங்க, கோவக்காயை மூட்டை மூட்டையாக நம்ம தேனியில் இருக்கக்கூடிய கன்னிசேர்வைப்பட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய விவசாயி ஐயா ஜெயராஜ் அவர்கள் நல்லபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தல் சாகுபடியில் செஞ்சுட்டு வர்றாங்க. நாம் அவங்கள சந்தித்து இந்த கோவைக்காயை எப்படி தொடக்கத்தில் இருந்து அறுவடை வரைக்கும் எந்தெந்த முறைகளில் இதை நம்ம பந்தல் சாகுபடி பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படிலாம் இருக்குன்ற விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவை பழம் போல் இன்றைக்கி கோவக்காயை அதிக அளவில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஜெயராஜ் அவர்கள் இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது சார். உடல் ஆரோக்கியமில்ல எல்லாம் எந்த குறையும் இல்லை சார். இறைவன் நல்லா இல்லை. ஆனால் கடவுள் இருக்கார்ல சார். கடவுளுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்களா, எங்களுக்கு நல்ல ஒரு மருந்து உரத்தை கொடுத்து எங்களை வெற்றிகரமாக கொண்டு வரதுக்கு எங்கள் பயிர்கள் எல்லாம் உப்பித்து பின்னி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு அருள்வாக்கா நீங்கள் இருக்கீங்களா சார். எங்களுக்கு என்ன கவலை. கண்டிப்பாக உங்கள் கூட அப்பப்போ வர்றீங்க இந்த உரத்தை ஊற்றுக்கு அந்த உரத்தை ஊற்றுக்குன்னு சொல்கிறீங்க. இந்த கடல் பாசி உரம்னு சொல்லி ஒரு வாளியில் கொடுக்குறீங்க, ஒரு பச்சை கலர் வாளி. அதெல்லாம் எங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அது கூட ஒரு பையன் ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு தைலம் மாதிரி கொடுக்குறாரு, அதையும் அந்த ட்ரிப்பில் ஏற்றி விட்டுறோம். அப்போ அது நல்லா இருக்குது. பிரே பண்ணுறதுக்கு பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்தால் கூட அது 2 டப்பா கொடுக்குறாரு. 6 லிட்டர் போட்டுருக்குது. அது 1 லிட்டரும் கிடைக்கும் 25 டேங்க்கு. நாங்கள் பவர் ஸ்ப்ரேயில் பிரே பண்ணிட்டோம்னா பிரே பண்ணி ஒரு 5 நாளிலே நம்மளோட தெரிஞ்சு போயிடுது. அதாவது அகத்தின் அளவு முகத்தில் தெரியுது மாதிரி தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே என்ன செய்யுது, என்னப்பா முந்தானத்து மஞ்சளாக இருந்தது இன்றைக்கி என்ன பசப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சு அதனால தான் பசப்பாக இருக்குன்னு நான் சும்மா அகலை பண்ணுறது இல்லை என்ன சொல்லி கேட்பாங்க. கேட்டோன்னு இந்த இடத்துல டப்பா எடுத்து கொண்டு போய் நீங்கள் பார்த்துங்க. இந்த மருந்து உரமெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா எழுத படிக்க தெரியாதவன். அதனால் என்ன பண்ணுறது, இந்த டப்பாவில் எல்லாம் சேர்ந்து நான் ஒரு இடத்துல வச்சுக்கிடுவேன். இன்னொரு ஆஃபீஸர் வரலாம், என்னங்க இதுக்கு முதல் என்ன மருந்து அடிச்சுன்னு கேட்பாங்க. கேட்டால் இந்த எங்கள் மருந்து கூட வாங்கி அடிக்கடி சொல்லுவாங்க. இல்லை சார் உங்கள் மருந்தை டெமோ கொடுங்க, ஆனால் இது எனக்கு சக்ஸஸாக இருக்குது, இது எனக்கு நல்லா இருக்குது, அதனால இதை நான் இந்த வருஷம் போட்டுக்கிறேன், அடுத்த வருஷம் நான் பார்த்து உங்கள்கிட்ட என்ன இதுன்னு கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க சார். ஆனால் இதுக்கு என்ன சார் குறை, இது நல்லா தான் சார் இருக்குது. அடுத்த பார்ட்னர் வந்தாங்க, என்ன ஜெயராஜ் இப்படி இந்த மருந்து உரத்தை வாங்கி ஊற்றுறீங்க, இதனால் என்ன நன்மை இருக்குதுன்னு கேட்டாங்க. இலை சைனிங்காக இருக்குது, காய் சென்த்தாக இருக்குது, காய் சைனிங்காக இருக்குது, எந்த குறையும் இல்லாமல் பூச்சி கூட தாக்குதல் இருக்குது. அந்த பூச்சி தாக்குதல் இருந்தாலும் அந்த பிரே பண்ணுறத மருந்து அடிச்சிட்டா இதை விட நல்லா இருக்குது, பசுமையாக இருக்குது. அந்த பசுமையாக இருக்கிறதுக்கு நம்ம பெருமையாக பேசுகிறதுனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சம்சாரிட்ட சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட கிஷோருங்கிற பையன் விலைமாபுரம், அந்த பையன் இப்போ கொடுத்து எங்களுக்கு இந்த மருந்து உரத்தை வாங்கி நாங்கள் எங்கள் நிலத்தில் போட்டு எடுத்து செஞ்சு 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் நாங்கள் போட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இடையில 3 வருஷம் எங்களுக்கு இந்த உரம் இருக்கிற இடம் தெரியல, அந்த பையன்லையுமே தெரியல. இப்போ இந்த 1.5 வருஷம் இந்த பையன் வந்துகிட்டு இருக்குது. இந்த என்ன பையன் என்னென்னு கேட்கும்போது இந்த உரம் கேட்கும்போது நம்ம கிசுக்கு உரம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா சந்தோஷமாக வாங்கி எங்கள் கோவைக்கு போடுறோம். அதே கவாத்து வெட்டணுன்னு எல்லாம் முத்து பஞ்சு கட்டிகிட்டு இருக்கிற போசை இந்த வாளியை ரசாயன உரம் போடாமலே இது கரைச்சி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்து பவர்லாம் போட்டிங்க, ஹியூமிக்கு போட்டிருக்கீங்க இல்லையா, இதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி காட்டு? நல்லா இருக்குது சார். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. குறை இருந்தால் சார் உங்களை சன் டிவி வேறு உங்களை விளம்பரம் சரியில்லைன்னு சொல்லிடுவேன். என் வாய் அப்படி வாய் எனக்கு நல்லா இருக்குது. இதே நான் ஃபாலோ பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் பறித்து வச்சுருக்கிற மூடைகள்லாம். அதாவதுங்கப்பா, இப்போது நீங்கள் பந்தலை போட்டிருக்கீங்க, இந்த பந்தலை எப்படி முறையாக அமைச்சு எப்படி நம்ம இதை நடைமுறைப்படுத்துகிறோம்? நாங்கள் என்ன செய்கிறது, நல்லா நிலத்தை உழுது போட்டுருவோம். உழுது போட்டு கல் கம்பியெல்லாம் வாங்கிட்டு நல்லா பந்தை போட்டுருவோம். 10க்கு 10 கல்லை ஊண்டிடுவோம். ஊண்டி கிளியராக 5 கிளப்பி விட்டு கிளச்சி பங்குனி சித்திரையில் நல்லா உழுது மண்ணை பவுடர் ஆக்கிடுவோம். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் வரமாட்டோம், எங்கிட்ட நீங்கள் வரணும். ஏன்னு கேட்டால் எங்களுடைய மண்ணோட பெருமை நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா. ரப்பர் செருப்பை போட்டு வரணும். போட்டு உள்ள நடந்து வந்தால் இது வரைக்கும் இறங்கும். நீங்கள் பின்னுக்கு வாக்கு நடக்கிறப்போ உங்கள் உச்சி தலையில் விழுகும். ஆஹா, விவசாயிகளுடைய பெருமையும் இதோடைய மகிமை இப்போ தாண்டா தெரியுதுன்னு நீங்களே எங்களை அசந்து போவீங்க. அந்தளவுக்கு பவுடர் ஆக்குவோம். பவுடர் ஆக்கி நடக்க விடுவோம். புழுதிகளை நடக்க அந்த இடத்தா தானே உங்களுக்கு அந்த அருமை பெருமை தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நல்லா பாத்தி பிடிப்போம். சொட்டுநூறு எங்களுக்கு கொடுக்குறாங்க, மானியத்தில் கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஓசை போடுவோம். ஓசை போட்டு ஒரு நாற்று 30 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா சேல்ஸுக்கு தக்கன கொடுப்பாங்க. நாங்கள் 6 அடிக்கு ஒரு நாற்று வச்சு விட்ருவோம். வச்சு விட்டோடனே ஒரு 15 நாள் கழித்து இந்த கடல் பாசி உரத்தை கூமிக்க 2 ஊற்றுவோம். ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அப்போ தான் தெரியாமல் இருக்கிறபோது மற்ற மருந்து வாங்கி அடித்தோம், பீரியடு இதெல்லாம் வாங்கி அடித்தோம். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லிச்சு, ஐயா கொஞ்சம் மேலே ஏறின பிறகு நம்ம மருந்தை பார்த்து நீங்கள் அடிச்சுக்கங்கன்னு சொல்லிச்சு. அதே போல் மேலே ஏறின பிறகு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். 40 நாளுக்குள்ளே இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து
காய் வைக்க ஆரம்பிக்குது. 40வது நாள், 43வது நாள், 45வது நாள், 50 நாளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் காய் பிடிக்கிடலாம். பிடிக்கிட்ட பிறகு அது பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த உரத்தை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாட்டு சாணத்தை அவங்களே ஆஃபீஸரை போட சொன்னாங்க. கொஞ்சம் போட்டுக்குங்கய்யா, போட்டுட்டு எங்கள் கடல் பசியை கலைக்கு விடுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவையோ நீங்கள் ஊற்றிட்டே இருங்க. நீங்கள் ஊற்றிட்டே ஒரு பங்குக்கு ஊற்றுங்க, இன்னொரு பங்குக்கு நீங்கள் வேறு உரத்தை போடுங்க. எது நல்லா இருக்கிறத பார்த்து சொல்லுங்கன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த 9 வருஷம் கிசுவர் இருக்கிறபோது இருந்து இந்த உரத்தை தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த உரத்தை பேர் தெரியறதை கேட்டு அந்த கிசுவர் பேர் தெரியும், கடல் பாசிங்கிறது மட்டும் தெரியும், சத்தியங்கிறது மட்டும் தான் தெரியும். சத்தியமாக நல்லா இருக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் விளைவிக்க சகசாமி, இதை நான் சொல்ல முடியாது. எல்லா பிள்ளையும் நல்லா தான் பிறக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் அங்கிட்டு போய் ரோட்டு வெளி சுற்றுது, ஒவ்வொரு பிள்ளை கலெக்டராக கூட போகுது. ஆனால் இந்த 2 பேர் பிறக்கிறாங்க. ஒன்று அப்படி ஆயிடுது, ஒன்று இப்படி ஆயிடுது. என்னமோ அந்த உரம் எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. கொடியும் நல்லா இருக்குது. ஆனால் பாருங்கள், மற்ற உரம் எல்லாம் கண்ட உரம்ல ஊற்றினோம்னா போர் விழுகும். இது அந்த இது இல்லை. இந்த மஞ்சள் போர் மாதிரி விழுந்து வைரஸ் மாதிரி விழுகும். இதில் அது இல்லை 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 அது. ஆனால் வயசாகிட்டால் எல்லாத்துலேயும் விழுகும். ஆனால் வயசாகிட்டாலும் கூட இது கொஞ்சம் ஒரு 4 மாதம் 3 மாதம் தள்ளி பிடிக்குது. எதுக்கு நீங்கள் ரசாயன உரம் அதிகமாக சேர்க்குறது இல்லைங்களா, அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்குது. முந்தி காலத்தாளுக்கு எப்படி சாமசோறு வரவு சோறு சாப்பிட்டு கெவியாக இருந்தாங்க, நம்ம 2 இட்லி 1 இட்லி தந்துட்டு நொந்து போகிறோம் இல்லைங்களா, அதேமாதிரி இது வரவு சோறு இந்த மாதிரி பழசோ தானியங்களை நிலத்தில் வளர்ந்த பூமியில் வளர்ந்த தாவரங்களை சாப்பிட்டு இது நல்லா இருக்குது. நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா. இந்த ரசாயன உரமும் இப்போ இருக்கிற மனுஷனும் சரி, பழைய காலத்து ஆளுகளும் சரி, இந்த கடல் பாசி உரமும் சரி, இதே எனக்கு நன்மை. இது நல்லா இருக்குது சாமி. நான் இதவே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் பாட்டில் ஊற்றிட்டு போகிறேன், கிடைக்கிறத பொழைச்சிட்டு போகிறேன், பிள்ளை ஊட்டியெல்லாம் காப்பாற்றணும் இல்லைங்களா. இது எனக்கு பெருமை சாமி. இதே போதும். எல்லோரும் நல்லா இருங்க, எங்களுக்கு இதை மட்டும் கொண்டு கொடுங்க, நாங்கள் நல்லா பொழைச்சிக்கிறோம். நாங்களும் எங்கள் சம்சாரியெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன ஜராஜ் இது என்ன ஊற்றுறீங்கன்னு அப்போ இன்னதுன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல கிடக்க வருங்க அந்த பெட்டி, அதை போய் எடுத்து போங்க. அப்போ வாலியை கூட என்ன செய்யணும், ஒருத்தர் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. நான் அப்படியே தொங்க விட்டுருவேன். எதுக்குன்னா வந்து பார்த்துட்டு போகிறாங்க, வாலியை பார்த்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்து கொண்டு போய் அவங்களும் ஊற்றுட்டுமே. ஏங்க நம்ம நிலத்தில் விளையுது, அவங்க நிலத்தில் விளையிறதுக்கு நம்மனாங்க அவங்க துட்டு கொடுக்குறாங்க, வாலி வாங்குறாங்க, ஊற்றுறாங்க. எல்லாத்துக்கும் நல்லதாங்க சாமி, ஒன்றும் தப்பு இல்லை. நானும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அடுத்தவங்க தீ வச்சு விடுவாங்க, கிணத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவாங்க. நான் மண்ணுக்குள்ளே புதைப்பா, அதெல்லாம் கிடையாது. மண்ணுக்குள்ளே புதைக்கிறது தான் புதைக்கணும், கிணத்துக்குள்ளே போடுறது தான் போடணும். ஏன் இதை போடணும், ஏன் போடணும்? வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டுறாங்க, பிள்ளைய பேரை எழுதி வச்சுட்டு வெட்டுறாங்க. ஏன் ஒரு மரத்தை உண்டு நல்லா இருக்கட்டும், இப்படி செடியை உண்டு கடல் பாசி உரத்தை வாங்கி ஊற்று, நல்லா வளரட்டும், பிள்ளைகளுக்கு நன்மை எடு, 1 பவுனுக்கு 2 பவுன் போடு, விவசாய கடனை கட்டு. கேக்கு வெட்டுறீங்க, அந்த பையனை போட்டு அறுக்குறீங்க, இந்த பாயன்னு கொடுக்குறீங்க திங்கிறதுக்கு. ஏன் அதவே நல்ல வாலியை வாங்கி நல்லா ஊற்றி வாங்கினாலே பாரு, ஆள் கொட்டப்பா ஊற்றுவோம்டா, ஊற்றி பிள்ளைகளெல்லாம் வந்து ஊற்றி கசாமுசான்னு பார்த்து அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. இந்த வித்தையை நல்லா பழைக்கட்டும். எப்படி நீட்டாத்தையும் போகணுமா, குனிஞ்சு வேலை செஞ்சு இந்த உரத்தை எல்லாம் ஊற்றி இந்த காயெல்லாம் பறித்து ஒரு முறை சேர்த்து போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு உடம்பை வளைச்சி வணங்கி வேலை செய்ய சொல்லுங்கள். இந்த வாலியை பிடிக்க சொல்லுங்கள். இந்த வாலி தான்டா நம்ம அன்றைக்கி ஊற்றுனது, நம்ம அப்பா செத்து போயிட்டாரு, நம்ம சாகிறதுக்கு முதல்ல நம்ம அப்பா இருக்கும்போது இந்த வாலி நம்ம வந்து தொட்டம் இல்லையா, இந்த வாலி தாண்டா, இது கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கட்டுமுங்க. எல்லாம் கேட்டு வாங்கி அடிங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். நான் இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு போகலாம், நாளைக்கு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அந்த உரம் எப்பயுமே இருக்கும். ஆள் மாறினாலும் இந்த கடல் பாசி உரம் சக்தி உரம் மாறாது, நிச்சயமாக மாறாது. அதுக்கு இந்த உரத்தை பற்றி எங்களுக்கு பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்கிறபோது பாருங்கள், என்னதான் உரம் போட்டாலும் கூட இதை வாங்கி எங்களுக்கு போட்டால் தான் மனசு திருப்தி அடையும். டிஃபன் சாப்பிட்றது மாதிரி எங்களுக்கு அப்பப்போ பசியை அதமத்துது, நாங்களும் அமைத்திக்கிறது. நம்ம சாப்பிட்டாலும் அதை அமைத்துட்டோமா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. மீண்டும் வாரத்துக்கு ஒரு தடவை நான் 2 வாலி வாங்கி 2 ஏக்கர் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் ஜெல்லு மாதிரி ஒன்று கொடுக்குறாப்புல. என்னப்பா இது திறந்தோன்னு இப்படி மூக்கெல்லாம் வாடி அடிக்குதுன்னு கூட அந்த பையன்கிட்ட கேட்டேன். இதுதான் சாமி, அதுதான் உண்மையான மருந்து, நல்லா இருக்கும், நீங்கள் பாருங்கன்னாப்புல. செத்தவடத்துக்கு நான் மூக்கில் நாசிலெல்லாம் ஏறுது, ஆனால் நல்லா ஏறணுன்னு நாங்கள் மூடி அவுத்து விட்டு கொஞ்சம் இங்கே திருப்பிக்கிடுவோம். திரும்பினோடனே நல்லா ஆவியெல்லாம் போயிட்ட பிறகு கலக்கணும்னா கீழே எந்த இதுவுமே கிடையாது. துணியாக இருக்கிறது, இந்த கருப்பாக இருக்கிறது, துரு பிடிச்சது மாதிரி இருக்கிறது, இந்த ரசாயன உரத்துல எல்லாம் பாருங்கள் கல் இந்த அதில் இருக்குது, அதெல்லாம் இதில் இல்லை, பூமிக்கே மாதிரியாவது இருக்குது. அப்போ அந்த உரம்ங்கிறது வந்து பச்சை வாலியாக கொண்டு வந்து கொடுத்தாப்புல. ஏப்பா அந்த உரம் பேர் என்ன பேருப்பா, பிள்ளை பேர் தெரியாத பிள்ளை எப்படி அழுகு கேட்டேன். ஐயா இதாங்க நம்ம கடல் பாசி சக்தி உரம்யா, இது நல்லா இருக்கும், இதை போடுங்கன்னு சொன்னாப்புல. சொல்லமே நான் வாங்கி போட்டேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது. பிரே பண்ணுறது கூட 2 டப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை பண்ணிட்டேன், இப்போ 2 டப்பா இந்த கையில் வாங்கி வச்சுருக்கேன். அதில் டெடியாக வச்சுருக்கேன். ஏன் பயப்படணும், நம்ம தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம கொண்டு வந்து வச்சு நம்ம அதை அடிச்சுக்கிடுவேன். ஆனால் இந்த 2 டப்பான்னு சேர்ந்து பாருங்கள் 25 டேங்க்குங்க. அது
25 டேங்கு அடித்தோம்னா இந்த பாருங்கள் இந்த உரம் தான். இது வந்து பிரே பண்ணுறதுக்கு. நீங்கள் அடுத்த சமைச்சாரிக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல மாட்டேறீங்களாம்ல. அடுத்த சமைச்சார் என்ன பண்ணுறாங்க, இதை அடிச்சு போட்டதுமே மண்ணுக்குள்ளே போட்டு போச்சு வச்சுட்றாங்க. ஏன்னா அவங்க தான் பிழைக்கணுமா. நான் அப்படி கிடையாது. நான் பப்ளிக்காக ரோட்டில் தொங்க விட்டுருவேன், இல்லைன்னா மருந்து அடிச்ச இடத்துல போட்டுருவேன். அடுத்த பில்டர் வந்து பார்க்க வரவங்க சம்சாரியும் பார்க்கணும், ஆஃபீஸரும் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும் இல்லைங்களா. ஏங்க நல்லதை மறைக்கணும், கெட்டதை மறைக்கணும், நல்லதை மறைக்கக்கூடாது இல்லையா. அதனால பாருங்கள் இதை வாங்கி நான் வச்சுக்கிருவேன். ஆனால் இதை நீங்கள் பெராடிக்கு இருந்தது என்ன உரம்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு எழுத படிக்க தெரியாது இல்லைங்களா. அதனால் இந்த உரத்தை மட்டும் அடையாளம் வச்சுக்கிருவேன். அப்போ இந்த டானிக்கை பார்த்து அடிச்சுட்டா பாருங்கள் தளவு கொடுக்குது. தளவு கொடுத்து பூவை எடுக்குது. பூவை எடுத்தால் அந்த மாவட்டத்தில் மலையில் கூட கொஞ்சம் பூ வந்து மஞ்சப்பழுப்பு விழுகும். இதில் மஞ்சப்பழுப்பு விழுவுறதில்லை. நல்லா இருக்குது, காய் வந்து ஷைனிங்காக இருக்குது, இவ்வளோ நீட்டத்துக்கு மேலே வந்துடுது. ஆனால் வளவு இல்லை பாருங்கள், அதுதாங்க எங்களுக்கு பெருமை. வளவே விழுகிறதில்ல, வளவு விழுகாமல் நல்லா இருக்குது. ஆனால் ஊட விட்டாச்சு, சரி இந்த பையனை காணா, ஃபோன் நம்பருக்கு காணாமட்டு நாங்கள் விட்டுருந்தோம்னா ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தோம்னா இந்த இது இருக்கும் தேட்டிக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குறைக்க வச்சுக்கிறது பிஞ்சு. தம்பி இங்கே வாப்பான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம்னு உடனே வந்துடுது. அந்த பையன் வந்து ஃபீல்டுக்கு கொடுத்துட்றாப்புல, சொல்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து கொடுத்துட்றாப்புல. கொடுத்துட்ட பிறகு நல்லா இருக்குது, நாங்கள் அடிச்சிடுறோம். 15 நாளைக்கு ஒரு தடவை இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா எந்த மனுஷனும் அதைக்க முடியாது. சொன்னல அந்த வளவெல்லாம் இருந்ததுனால காய் நீட்டமும் பழம் பழுத்த பிறகு கூட பாருங்கள் எவ்வளோ வளவுங்க சைனிங்க அந்த பவுட்ரு போயிருக்கான்னு பாருங்கள் முதல்ல. அப்போ அதை நான் சொன்னேன்ல, காய் வளவு விழுகாது ஒன்றும் விழுகாதுன்னு சொல்லி. பழமானாலும் கீழே விழுகிற வரைக்கும் மீள செய்யல மண்ணொட்டலன்னு சொல்கிறது மாதிரி இந்த உரத்துனாலையும் எந்த கெடுதலையும் இல்லாமல் வலுன்னு இருக்குது. எனக்கு இப்போ திங்கலாம்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் திண்டு விடுவேன், இதுக்கெல்லாம் சங்கடப்பட மாட்டேன். இதுக்கு நான் நம்ம திங்கிற தேர்வு வச்சுருக்கேன். எல்லாம் திங்கிற கிளியும் திங்குது, நானும் திங்கிறேன், கிளி கொச்சி திங்குது, நாங்கள் அடித்து திங்கிறேன். நல்லா இருக்குது. யதார்த்தமான கருத்துக்களை ஒரு விவசாயி தன்னுடைய ஆள் மனசில் இருந்து பேசியிருக்கிறாங்க. இதை கேட்குறப்ப பார்க்குறப்ப எனக்கே ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கிது. இனிமேல் என் பிறந்தநாளை கூட கேட்கே வெட்டக்கூடாது, சந்தோஷமாக விவசாயத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற எனக்குள்ள ஒரு ஆர்வத்தை வந்து புகுத்தியிருக்கிறாங்க மதிப்பிற்குரிய விவசாயி ஜெயராஜ் அவர்கள். இந்த தருணத்தில் நம்ம அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து ஒரு இயற்கை மீதான அன்பும் பேரன்பும் கொண்ட ஒரு விவசாயத்தை நம்ம தொடர்ந்து எல்லாருமே செய்யணுன்றதா ஒவ்வொரு விவசாயியோட கனவு. எருது போல் 8 வச்சு காலை போல் நடந்து போனால் நம்முடைய விவசாயம் அரும்பாடுபட்டாவது குதிரை போல் முன்னேறி செல்லும். சுமக்கிறதுக்கு பூமி தயாராக இருக்குது. தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்களில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களை மதுரை மலைச்சாமி. நன்றி, வணக்கம்.